கடலில் வாழும் உயிரினங்கள் நிலத்தில் வாழும் உயிரினங்களை விட ஏன் இவ்வளவு பெரிதாக இருக்கின்றன தெரியுமா? கடலில் வாழும் விலங்குகள் நிலத்தில் வாழும் விலங்குகளை விட ஏன் இவ்வளவு பெரிதாக இருக்கின்றன என்று நீங்கள் எப்போதாவது யோசித்து இருக்கிறீர்களா? நிலத்தில் வாழும் மிகப்பெரிய விலங்கு ஆப்பிரிக்கா யானை. ஆனால் கடலில் வாழும் மிகப்பெரிய விலங்கு நீலத்திமிங்கலம். அதன் அளவு சுமார் 5 முதல் 6 ஆப்பிரிக்கா யானைகளுக்கு சமம். அது மட்டுமல்ல, கடலில் 6 அல்லது 7 மாடி கட்டிடத்தின் உயரத்திற்கு இணையான மிகப்பெரிய உயிரினங்களும் உள்ளன. அங்கே வாழும் சீயே ஸ்பைடர், கடல் சிலந்தி கூட நிலத்தில் வாழும் சிறிய சிலந்திகளை ஒப்பிடும்போது மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் இது எப்படி சாத்தியமாகிறது? ஆழ்கடலுக்கு சூரிய ஒளி சரியாக செல்லாது. அங்கு உணவும் எளிதாக கிடைக்காது. மேலும் நீரின் அழுத்தமாக மிகவும் அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட சூழலில் அவை சிறிதாக இருக்க வேண்டும் என்றும் தோன்றும். ஆனால் உண்மையில் அவை மிக பெரிதாக வளர்கின்றன. இதற்கு முக்கியமான காரணங்கள்: ஒன்று, ஆழ்கடல் நீர் மிகவும் குளிர்ச்சியாக இருப்பதால் அதில் கரைந்துள்ள ஆக்சிஜன் அளவு அதிகமாக இருக்கும். இதனால் அங்கு வாழும் பல உயிரினங்களுக்கு அதிக ஆக்சிஜன் கிடைக்கிறது. ஆனால் இதுவே எல்லா உயிரினங்களுக்கு பெரியதாக வளர்வதற்கான ஒரே காரணம். இன்னொரு முக்கிய காரணம் நீரின் மிதவைத்தன்மை. நிலத்தில் ஈர்ப்பு விசை உடலின் முழு எடையும் தாங்க செய்கிறது. ஆனால் கடலில் நீர் உடலை தாங்குவதால் மிகப்பெரிய உடல் அளவையும் சுலபமாக ஆதரிக்க முடிகிறது. மேலும் பல பெரிய கடல் உயிரினங்கள் ஒரே நேரத்தில் அதிக அளவு உணவை பெறக்கூடியவை. அதே சமயம் நீலத்திமிங்கலம் போன்றவை பெரிய மீன்களை அல்ல, பெரும்பாலும் மிகச்சிறிய கிரில் என்ற உயிரினங்களை மிகப்பெரிய அளவில் வடிகட்டி உண்ணுகின்றன. அதனால் அதிக ஆக்சிஜன், நீரின் மிதவைத்தன்மை மற்றும் சில உயிரினங்களின் உணவு பழக்கம் போன்ற காரணங்களால் கடலில் வாழும் பல உயிரினங்கள் மிக பெரிதாக வளர முடிகிறது.